சொல்லு போல, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். இனிப்பு இல்லத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு. அதுல இருந்து அவங்கள காப்பாத்த அவங்க எல்லாருமே ஆத்மியான விரதம் செய்யணும். ஆக்ஞாவன விரதம் எல்லாருமே இருக்கலாம். ஆனா அதோட இறுதிக்கட்ட பூஜையான உச்சகட்ட பூஜையை யார் செஞ்சு முடிப்பாங்க? வீட்டுல இருக்கிற யாராலையும் அதை செய்ய முடியாது. அத முடிக்கிற நேரத்துல அது கொடுக்கிற வழிய தாங்குற அளவுக்கு அந்த வீட்டுல யாரு இருக்காங்க மோளே? அந்த உச்சகட்ட பூஜைய ராணி தான் செஞ்சு முடிக்கணும். அந்த வலிய வேம்பு சாருக்காக அவ தாங்கிதான் ஆகணும். மோளே, சாதாரண மனுஷங்களாலேயே அந்த கொடூர வேதனையையும் வலியையும் தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது கர்ப்பகால வயிறோட இருக்கிற ராணியால எப்படி செஞ்சு முடிக்க முடியும் போல? ராணி மட்டும் இல்ல, ராணியோட சேர்ந்து பிரகாமியம் மூலமா நானும் அதை செய்ய போறேன். போல என்ன சொல்ற? பிரகாமியம்னா என்ன? தால பல பல வடிவம் எடுக்கிற சிவ வித்தை தானே? ஆமா சாமி. அப்படி ஒரு காரியம் நீ செய்யும் போது அது பாதியில நின்னு போச்சுன்னா உன்னோட ஆத்மா அழிஞ்சிடும் போல. அது மட்டும் இல்ல, ராணியும் செத்துடுவாள. நீயும் ராணியும் இல்லன்னா சித்தார்த்தை எப்படி காப்பாற்ற முடியும்? அதுக்காக தான் நான் இப்ப உங்களோட உதவியை தேடி வந்திருக்கேன். யார் என்ன செய்யணும்? அத பரமோளே. பிரகாமிய விதிப்படி ஆக்ஞாவன விரதம் பத்தி தெய்வ வாக்கு சொல்ற 2 பேர் மட்டும்தான் சாதாரண மனுஷங்க கிட்ட சொல்லணும்னு விதி இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமா. அந்த தெய்வ வாக்க நீங்க தான் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த பூஜைய பத்தி விரிவா விளக்கி சொல்லணும். அப்போ இன்னொருத்தர் யாரு? 6 மாசம் காடு 6 மாசம் வீடுன்னு சுடுகாட்டுக்கு போய் காளி கிட்ட வாக்கு கேட்டுட்டு வர குடுகுடுப்புக்காரன் தான் இத பத்தி வீட்டுல முதல்ல சொல்லணும். கவலைப்படாத மோளே, நீ சொன்ன வேலைய நான் பாத்துக்கிறேன். நீ போய் சித்தார்த்தையும் என் மோலி எச்சினியையும் மீட்டு கொண்டு வர வேலையை பாரு. சரிங்க ஐயா.